அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வடலூர் மாத பூச தின விழா இல்லையா? ஐயா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. கீழே உட்கார முடிஞ்சதில்ல, சேர் உட்காரவங்க உட்காருங்க. 2-3 சேர் இருக்குது. ஐயா வாங்க 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 உட்காருங்க. உங்களெல்லாம் சந்திக்கிறதே ஒரு பெருமகிழ்ச்சி. வாழ்க வாழ்க நீடோழி வாழ்க நீடோழி வாழ்க 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 வாழ்க. எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் துணையாக இருப்பார். ஐயா உங்களுக்கு மேலே உட்காடுறீங்களா? இங்கே கூட உட்காருங்க. கீழே உட்கார முடியுமா? பா வெரி குட். இன்றைய ஒரு அருமையான நாள். பார்த்துருக்கேன். ஓகே 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 ஓகே. இன்னும் உட்காருங்க. சமத்தூரில் ஐயா வந்து சபை ஏற்படுத்தி டெய்லியும் 300 அன்பர்களுக்கு உணவளிச்சு. அருமை அருமை அருமை. பேர் என்ன சொன்னீங்க? சிவராஜ். கோயம்புத்தூர்லையா? சமத்தூர் சமத்தூர். அருமை 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 அருமை. வடலூர் வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி உத்தரவோ அது மாதிரி நடந்து வந்து சன்மார்க்கத்தை பரப்பிட்டு. அருமை அருமை அருமை. எல்லாம் புண்ணியவான்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களெல்லாம் சந்தித்ததே பெரும் மகிழ்ச்சி. ஒரு 5 வருஷம் 50 நாள் தவம் கடைப்பிடிக்க வச்சாங்க. அருமை 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 அருமை. அந்த 50 நாள் தனி அறையில் இருப்போம். யாரையும் சந்திப்பு இல்லை, அருமை இல்லை, அவங்களோட பேசிட்டு இருப்போம். வள்ளலார் சொன்ன மாதிரி தனித்திரு விழித்திரு பசித்திரு, அது 3 வார்த்தைகளுக்கு அடிப்படையில் வாழ்ந்துருக்கிறீங்க. உங்களையெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. 5வது வருஷம் தவம் போகுது, நடா வெளியே பேசினாங்க. அதனால ஆஹா அருமை அருமை. அதுதான் என்ன சொல்கிறாங்களோ கேட்குறேங்க. அதாவது விடாமுயற்சி, அதிதீவிர முயற்சின்னு ஐயா சொல்லுவார். முயற்சி, தீவிர முயற்சி, அதிதீவிர முயற்சி. முயற்சிலேயே 3 விதமாக இருக்குது. சாதாரண முயற்சி இருக்குது, தீவிர முயற்சி இருக்குது, அதிதீவிர முயற்சி இருக்குது. அதே வள்ளலார் என்ன பண்ணுவார்? சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதின்னு எழுதுவார். அப்படியே டேலி பண்ணுவார் அழகாக. அது மாதிரி நீங்களெல்லாம் ஒரு அதிதீவிர முயற்சியாளர்கள். உங்களை போல அன்பர்களெல்லாம் வருவது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வர 5/10 சமத்தூர் கன்னியாகுமரி நடைபெறும். ஓ சன்மார்க்க விழிப்புணர்வு கொடுத்தார். கோயம்புத்தூர்லையா? சமத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரலையா? வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, அவர் நல்ல தகவல் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் பெருமானிட்ட கட்டளை. என்ன நமக்கு அந்த அசரீரின்னு அது பேர். நமக்கு என்ன அசரீரி கிடைக்கிறதோ அதை வைத்து பயணம் செய்வது. அதான் நம்ம போடுறது அது ஏதோ தன்முனைப்புன்னு பேர். அது நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா அதுக்கு தன்முனைப்பு. ஆனால் அசரீரி வந்து செயல்படுவது தான் இறைவனுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது. எங்கே போகிறோம், எங்கே தங்குறோம், எங்கே சாப்பிட்றோம், எங்கே போகிறோம், எந்த ஏற்பாடும் கிடையாது. ஆனால் எல்லாமே சிறப்பாக நடத்துவாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி அருளாளர்களுக்கு அதை விட சிறப்பு இல்லை. ஐயா வாங்க 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 வாங்க. அற்புதம் அற்புதம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சிறந்த நாள், சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி புதியவர்கள், அதே நேரத்தில் அதிதீவிர முயற்சியாளர்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? ஐயா இங்கே உட்காரதான், இங்கே கூட உட்கார வாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா? பெருமகிழ்ச்சி.
ஏன்னா வள்ளுவர் சொல் நல்லாரை காண்பது நன்று நிலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றே இல்லையா? சொல்லு கேட்கறதும் வந்து அருமை 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 அருமை. ஐயா அப்டேட் எல்லாம் வந்துருச்சுங்க யூடியூப்ல. ஆ போன வாரம் பேசுறது வந்துருச்சு. ஆமாம் அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு பேசுகிறது நாளைக்கு நாளைக்கு வந்து. வந்துருக்கு. அதனால் இன்று நாம் வந்து ஒரு சிறிய கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாமா? சந்தோஷம். ஏன்னா நம்ம போட்டது சந்தேகம் தெரிதல், கேள்வி பதில், வினா விடை மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம், ஒருத்தராக கேளுங்க, அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பரிமாறிக்கலாம். ம் ஐயா நீங்களே கேளுங்க. இல்லை சந்தேகம் இல்லைங்க கேட்க. வெரி குட். அடுத்தது இல்லை அது அது பெரும் மகிழ்ச்சி. சொல்லுங்கள். வள்ளலார் சுவாமிக்கு வந்து ஜாதகம் இல்லாம இருக்கு. அது ஜாதகம் அவங்க பிறந்த நேரம் எல்லாமே புத்தகத்தில் இருக்கு. ஜாதகம் எழுதாம இருக்காங்க. அது என்ன காரணம்? ஓ நல்ல அற்புதமான கேள்வி. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் ஜாதகம் என்பது ஒரு வாழ்க்கை குறிப்பு. ஒரு மனிதன் பிறந்த ஜனன காலத்திலிருந்து அவர்கள் மரணம் அடைய வரையும் வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை குறிப்பது பேர் ஜாதகம் இல்லைங்களா? ஆனால் ஜாதகம் என்பது இப்போ சரியாக எல்லாரும் கணிக்கிறாங்களான்னா கணிக்கலை. ஆனால் சாஸ்திரங்கள் உண்டு. அது இயற்கையினுடைய மூலமாக கிரகங்கள் மூலமாக அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதான் நவகிரகம் சொல்லுவோம். 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி இல்லையா? அதை வச்சு ஒரு குழந்தை பிறக்கின்ற காலம், அந்த காலம் எந்த காலம், பகலா இரவா, அமிர்த காலமா, மத்திய காலமா, மாலை காலமா, இரவு காலமா, அமிர்த யோகமா, இப்படி பல விதமான ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒரு ஒரு படிநிலைகள் வைத்திருக்காங்க. அது எந்த காலத்தில் அது இந்த பூமியில் வந்து தொடுதோ அந்த டைமில் இருந்து அதனுடைய வாழ்க்கை குறிப்பு எழுதுறதுக்கு பேர் தான் ஜாதகம் இல்லையா? ஆனால் ஜாதகம் என்பது கணிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க. அதில் திருமூலர் தான் நம்பர் 1 இருக்கார். திருமூலர் அதை வள்ளலாரே சொல்வார், சாஸ்திரங்களில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம்னுவார், தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம், இது ரெண்டையும் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் மெய்மொழியை, மெய்ப்பொருளையும் மெய்மொழியும் சொல்லுவது திருக்குறள். இது 3க்கும் வள்ளலார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்போது சாஸ்திரங்கள் அப்படின்பது ஜனன காலத்தினுடைய டைமிங், ஒரு செகண்டை கூட மிஸ் ஆகாமல் அதை வைத்து குறிப்பது. இப்போது சூரியன் உதயமான காலத்தில் பிறந்ததா, இல்லை சந்திரன் உதயமான காலத்தில் பிறந்ததா, நட்சத்திரம் உதயமான காலத்தில் பிறந்ததா, அக்னி உதயமான காலத்தில் பிறந்ததா, அப்போ இந்த சுழற்சி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி சுழன்றுகிட்டு இருக்குது, இந்த சுழற்சியில் அந்த குழந்தை எப்போ பிறந்தது, இதை வச்சுலாம் கணக்கு போடுறது. இதுக்கு பேர் தான் ஜாதகம்னு பேர். வள்ளலாருக்கு ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் வந்து ஜாதகத்தை அவரை பற்றி சொல்லவே இல்லை. பின்னாடி வந்தவங்க குறிப்பு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்தவங்களாம் அவருடைய அக்டோபர் 5 வச்சு அவங்க அந்த நேரம் காலத்தை வச்சு வள்ளலாருடைய அந்த குறிப்புகளை எழுதியிருக்காங்க. இல்லை, அது வந்து அவர் வள்ளலாருடைய காலத்தை நேரத்தை குறிக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. ஏன்னா வள்ளலார் வந்து அவர் இறைவனால் வருவிக்கப்பட்டவர். இப்போ நம்மெல்லாம் வந்து எப்படி வந்தோம், நான் போன தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் வந்து தாய் தகப்பனுடைய உறவில் வந்தவங்க. வள்ளலார் வந்து எப்படி வந்தார்ன்றது நான் போன தடவை சொன்னேனா? சொன்னேன் இல்லையா? அதாவது அதுக்கு வேறு சம்புபட்சன்னு பேர். சம்புபட்சன்னா இறைவன் வந்து வார்த்தையால் சொல்லுகின்ற பொழுது கர்ப்பம் தரிப்பது, அதை இறைவன் நினைக்கின்ற பொழுது கர்ப்பம் தரிப்பதுன்னு இருக்குது. நினைத்த உடனே கர்ப்பம் தரிப்பது. இதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கிடையாது, இதுக்கு கிரக நிலைகள் கிடையாது ஆச்சுங்களா? அதனால் வள்ளலார் அருட்பாவிலே என்ன சொல்கிறாரு, சாஸ்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேர்த்திரங்கள் போல் காட்ட நேராவே. வள்ளலாருடைய பாடல் அவர் கொண்டு வராரு. சாஸ்திரங்கள் இருக்குது,
அதை உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை. ஏன்னா சாஸ்திரங்களை கணிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்ல. அப்போ அந்த தகுதி யாருக்கு இருந்தது அந்த காலத்துலனா சித்தர்களுக்கு ஓரளவுக்கு இருந்தது. அவங்களாம் வந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க, கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க, அதை கணக்கு போடும்போது அந்த கணக்கு தவறாத செயல்பட்டவங்க. இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, நான் எதையுமே திட்டம் போடுறதில்ல, எனக்கு ஒரு அசரீரி கிடைக்கும், நான் போய் உக்காந்துக்குவேன்றார். நான் ஒரு மக்களுக்காக நான் போய் உக்காந்துக்கிட்டு தவம் செய்வேன்னு அவர் சொல்லலை. யாரும் கேட்டுட்டு நான் உட்காருன்னு சொல்லலை. இல்லை இப்படி தான் நான் செய்வேன்னு அவர் நினச்சி செய்யலை. எனக்கு ஒரு அசரீரி கிடைக்குது, அது கிடைச்ச உடனே இறைவன் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டு நான் செயல்படுறேன்னு சொல்கிறார் இல்லையா. இதுக்கு பேர் தான் அசரீரின்னு சொல்கிறது. அதாவது தன்முனைப்பு இல்லாமல் எது நடக்குதோ நடப்பதற்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு அசரீரி அந்த வாக்கு மூலம் கிடைக்கும், கேட்ட ஒரு பாடு செயல்படுத்துறது அறிகுறி. வெரி குட், அறிகுறின்னு சொல்லலாம். அந்த அறிகுறி இப்போ அதை தான் வள்ளலார் சொல்லுவார். நான் வந்து எதுவுமே அனுப்பலை, நான் எழுதலை, ஏன்னா எனக்கு வந்து கல்வி அறிவு கிடையாது, யாரும் என்கிட்ட போய் நான் போதித்தது கிடையாது, எந்த வாத்தியார்கிட்டையும் நான் படித்தது கிடையாது, பயின்றது கிடையாது. ஆனால் நான் யார், எனக்கெனவோ ஞான அறிவு ஏது அப்படின்வார். நான் யார், எனக்கெனவோ ஞான அறிவு ஏது. அப்படி இல்லாதவர் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு எழுதி வச்சுட்டார்ல. ஏன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ. அது எங்கேருந்து கொடுக்குறாராம், சிற்றவையில் நடிக்கின்றாய் செந்தமிழில் வளர்கின்றாய்வார். இறைவன் வந்து சிற்றவையில், சிற்றவைனா ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் சிற்றவை. சிற்றவையினுடைய உள்ளொளியாக உள்ளே இருந்து இயக்கக்கூடிய அந்த ஒளியாற்றலுக்கு பேர் தான் சிற்றவைக்குள்ளே இருப்பது. அங்கிருந்து சிற்றவையிலிருந்து நீ சொல்கிற நான் செய்கிறேன்றார். சிற்றவையில் நடிக்கின்றாய், நடிக்கிறனா ஆக்ஷன். செந்தமிழில் வளர்கின்றாய், அந்த தமிழ் எழுத்துக்களில் மட்டும் எனக்கு நீ எழுத சொல்லி நான் எழுதிட்டு இருக்கிறேன்றார். அதனால தான் வள்ளலார் ஞானசரிகள் என்ன சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவேதிற்கொண்டு அவனருளால் வரங்களலாம் பெறவே தேன் உரைக்க உலமினிக்கு எடுகின்றேன் நீவிரெல்லாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எடுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யானடையும் சுகத்தினை நீவிரெல்லாம் அடைதல் குறித்தேன். ஏனென்றால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன, நீ வேறு நான் வேறு என்று நினைக்காததனால் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் என்றார் இல்லையா. அப்போது எல்லாருமே நீங்கள் நான் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். ஆனால் இறைவனுடைய குழந்தைகளாக இருந்தோம்னா இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு சமயங்களும் மதங்களில் நாம் பிறந்ததால் சமயச்சாதங்களை பூசி, மதச்சாயங்களை பூசி, ஜாதி சாயங்களை பூசி நம்ம எல்லாம் பிரித்து வைத்து விட்டார்கள். அப்போ நம்ம வேற்றுமையுடையவர்களாக மாறிட்டோம். ஒன்றோடு இணைந்து வாழக்கூடிய ஆன்மாக்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாச்சு. எதனாலன்னா அதை தான் வள்ளலார் சொல்கிறார். அதாவது ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருள்ஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேனுமே. ஏன்னா நம்ம பிரிஞ்சதனுடைய நோக்கம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பதை நமக்கு தடை செய்ய வித்தது எது எனால் ஜாதி சமய மதங்கள். ஏன்னா மனிதநேயமே இல்லையே, உங்களுக்கு ஆன்மநேயம் எப்படி வரும்? அப்போது வள்ளலார் அறுத்து சொல்கிறார், பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவியது அதலால் செந்நெறி அறிந்தில இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர் ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறியனுவான்
புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ சற்குருமணி. தெளிவாக சொல்கிறாரு. அது அது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போலாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது தான். அது பூரா ஸ்டோர் ஆகிருக்கு. ஆமாம், அதை வந்து நான் டெலிட் பண்ண முடியாது. இப்போ புதுசாக பதிவு பண்ணாலும் எனக்கு பதிவு ஆகிறதில்ல. நான் பல பாடல்களை நான் படித்து பார்த்தேன். இப்போ ஸ்டோர் ஆக மாட்டேங்க. ஏன்னா அங்கே உள்ள போடலாம் ஸ்டோர் ஆகிடுச்சு. அங்கே கேப் இல்லை. கேப் இருந்தால் தான் புதுசு உள்ள நுழையும். அதனால் அந்த கேப்பை பூரா ஃபுல் பண்ணியாச்சு. அதனால் வந்து இதெல்லாம் எனக்கு நான் சன்மார்க்கத்தில் உள்ளே நுழைந்து ஒரு ஆண்டு காலத்தில் நான் படித்த பாடல்கள் விளக்கங்கள் தான். இப்போ எனக்கு படிக்கிறது கூட நேரம் இல்லை ஆச்சுங்களா. அதனால் ஜாதகம் என்பது இருக்குது, அது உண்மை இல்லை. ஆனால் வள்ளலாருக்கு ஜாதகம் என்பது தேவையில்லை. ஏன்னா அது இறைவனால் வரிக்கு விட்டார். அது இறைவனுடைய கணிப்பில் வந்து அது அந்த காலம் நேரம் இரவு பகல் எதுன்னு அவர் தான் கணித்தார். ஆனால் அவர் பிறந்த நேரம் காலம் அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக அது நல்லதாக தான் அமையும். நீ எந்த சூழ்நிலை எப்படி கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு வந்து நல்லதாக தான் அமையும். புரியுதுங்களா? இல்லைங்க, அந்த டயத்தில் வந்து எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? இல்லை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இப்போ வள்ளலார் வந்து ஞாயிற்றுக்கிழமை 5:24 சாயங்காலம் பிறந்ததா புத்தகம் போட்டுருக்காங்க. அந்த டயத்துலேயே உலகத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? ஆமாம், இப்போ ஒரு செகண்டுக்கு பல ஆயிரம் குழந்தை பிறந்துட்டு இருக்கு என்றைக்கும். ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டைமுக்கும் மலேசியா டைமுக்கு எத்தனை மணி நேரம் டிஃப்ரென்ஸு? 2.5 மணி நேரம். அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி, கனடாவுக்கும் அதே மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு டைம் வித்தியாசப்படுது. அப்போ எல்லா குழந்தையும் அந்த டைமுக்கு ஒரே டைம் குறிக்க தானே இருக்காது. நாட்டுக்கு நாடு கால சூழ்நிலை எல்லாமே மாற்றம் அடையுது. இப்போ நமக்கே ஜாதக ரீதியாக நம்ம பிறக்கிறத விட நம்ம பிறந்தது நல்ல ஜாதகம் நினச்சிக்கங்க. பிறந்த நேரம் நல்ல நேரம் நம்ம நினச்சிக்கணும். நம்ம குறைபாடு உள்ள நேரத்தில் பிறந்துட்டு நினச்சிங்கன்னா உங்கள் மனசு குறைபாடாகவே இருக்கும். அதனால் இப்போ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா நான் வாழ்ந்த இடம், எனக்கு பிறந்தது 4 பக்கம் மலைக்காடுகள். அங்கே ஒரு 20 வீடு தான் இருக்கும். ஓட்டு வீடுகள் கிடையாது. எல்லாம் அந்த மஞ்சம் புல் மேய்ந்த வீடு, கூரை வீடுன்னு பேர். அந்த கூரை வீடு இந்த காட்டில் வந்து மஞ்சள் புல்லுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கட் பண்ணி சுமையாக கட்டி அதை கொண்டாந்து பரப்பி கட்டுவாங்க. அந்த வீடு தான். அந்த வீடு வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செங்கத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு ஒரு கிராமம். அதுக்கு பேர் மண்ணாண்டிப்பட்டின்னு அதுக்கு பேர். அந்த ஊருக்கு பேர் மண்ணாண்டிப்பட்டி. அந்த ஊரில் ஒரு 20-30 வீடுகள் தான் இருக்கும். அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நிலமெல்லாம் வச்சுருந்தார், ஒரு 10-15 ஏக்கரை. அந்த ஏக்கரை வந்து அந்த வீட்டில் வந்து அந்த ஊரில் வந்து எங்களுக்கு கூரை வீடு. எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து 8வது மகன். எங்கள் அப்பாவுக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு ஒரு 4-5 குழந்தை பிறந்திருக்கு. அது பிறந்துட்டு கூட 2வது திருமணம் பண்ணுறாரு. 2வது திருமணம் பண்ணதுக்கு நான் 8வது பையன். நான் முதல் கூட சொல்லியிருக்கேன் ஆச்சுங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் 8வது மகனாக பிறக்கும்போது எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் இருக்கிறாங்க. வீட்டில் அடுப்பத்தை வைக்கும்போது அந்த பொறி பறந்து வீடு எரியுது. வீடு பிடிச்சிக்கிச்சு. ஆமாம், வீடு எரியுது. எரியும் போது எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க பயந்துக்கிட்டு. வீட்டில் தொட்டிலில் என்ன நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், உள்ள குழந்தையாக இருக்கிறேன். எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. அதில் எங்கள் அக்கா புருஷன் கூட என்ன சொல்கிறான், ஆடாடா இன்றைக்கி எல்லாம் வீட்டில் இருக்கிற மூட்டை பூச்சி பூரா செத்து போச்சுன்றான். அவருடைய குணம் அப்படி. வீடு எரியுது. எங்கள் அக்கா ஒன்றும் சொல்லுவோம், அதாவது வீடு எரியா வீட்டுக்குள்ளே இருந்த மூட்டை பூச்சிலாம் செத்து போச்சு. அதில் ஒரு மகிழ்ச்சி வருது. எல்லோரும் வீடு எரியுது, பக்கத்து வீடு எல்லாம் பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் கூரை வீடு பக்கமாக. நான் உள்ளே இருக்கேன். எங்கள் அக்கா வந்து ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். அது என்ன பண்ணுது, தம்பி உள்ளே தூங்குறான்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வீடு எரிய உள்ளே பூந்து தொட்டிலேருந்து தூக்கிட்டேன்னு வந்துடுச்சு. அன்னைக்கு போயிருந்தா
அப்போது இது எனக்கு எப்போ என்னுடைய 3-4 வயசுக்கு அப்புறம் எங்கள் அக்கா சொல்லுவோம். அப்போ எங்கள் அக்கா வந்து அதை காப்பாற்றி வந்ததுனால அது என் மேலே அளவில்லாத பாசம். அது குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5-6வது மாதத்தில் எங்கள் அம்மா காலமாயிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு தெரியும். ஆமாம், எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒன்றும் அடையாளமெல்லாம் அவ்வளோ ஓவராக தெரியாது. அப்போல்லாம் கிராமம், ஜாக்கெட் போடாதுன்னு தெரியும். அப்போல்லாம் ஜாக்கெட் கிடையாது, சேலை தான். அது எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது. இல்லை வருவான். 8வது குழந்தை நான். அப்போ அது வந்து உடல்நிலை ஏதோ ஒரு காரணத்தில் காலமாயிட்டாங்க. அப்போ அந்த ஊரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூரை வீடு எரிஞ்சாச்சு. குழந்தைகளோட அப்பா தனியாக நிற்கிறார். அப்புறம் என்ன பண்ண, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அவுட்டில் வந்தால் மேல்வண்ணக்கம்பாடி ஒரு கிராமம். செங்கத்துலேருந்து 5 கிலோமீட்ரு, திருவண்ணாமலையிலேருந்து 20 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு. அப்போ அந்த 5 கிலோமீட்டரில் மேல்வண்ணக்கம்பாடின்ற ஒரு இடத்துல ஏரி இருக்குது, நீர்ப்பாசனம் நிறைய இருக்குது. அங்கே ஒரு 5 ஏக்கரா நிலம் வாங்குறாரு. எங்கள் அப்பா 5 ஏக்கரான்னா அதை சொல்லுவாங்க அடகரை நஞ்சன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சாலும் மது எங்கள் கழனி மேலே தான் போகும். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஆச்சுங்களா. அந்த இடத்துல அந்த எங்கள் அம்மா இறந்து குழந்தைகள்லாம் தூக்கிட்டு பக்கத்தூருக்கு வந்து அங்கே ஒரு வீட்டில் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர் அண்ணன் தம்பிங்க. அவனுக்கு எல்லாருமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஐயா வாங்க கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ நான் 8வதோட அங்கே எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீடு, எனக்கு அத்தை, அவங்க வீட்டில் வந்து நாங்கள் குடியிருக்கோம். இருக்கும்போது அந்த 5 ஏக்கரா நிலத்தை வாங்கி அதில் நல்லா நஞ்ச பயிர் தான் விளையும். மேட்டாங்காடு கிடையாது. அங்கே இருந்தது மேட்டாங்காடு. இங்கே அந்த மாதிரி பம்ப் செட்டோட அப்போ என்ன 1000 ரூபாய்க்கு என்ன வாங்கினார். ஒரு 1000 தான் 5 ஏக்கரா, ஒரே 1000. அது கூட காசு மூட்டையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க, அரைனா வரணான்னு. இந்த 1000 ரூபா சில்லற நோட்டு கிடையாது அப்போல்லாம். அப்படி வாங்கியிருக்காங்க. இது செவி வச்சது எனக்கு அப்புறம் தான் நிலமெல்லாம் இருந்தது. அப்போது எப்படி வள்ளலாருடைய அப்பா காலமாயிட்டு இருப்பாடு, சபாபதி இது ராமையா காலமாயிட்டு இருப்பாடு, குழந்தைய தூக்கிட்டு சின்னகாவனம் போயிடுச்சு இல்லையா. அது மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், எங்கள் அம்மா காலம் உடனே மேல்வண்ணக்கம்பாடி கிராமத்துக்கு வந்துட்ட பிறகு அங்கே தான் ஜாதகமெல்லாம் பார்க்குறாங்க. கணபதின்றவர் அவர் பண்டிதர், அவர் பேர் பண்டிதர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஜாதகம் அவர் கிராமத்தில் அவர் ஒருத்தர் தான் எழுதுவார் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஜாதகம் சொல்கிறதுனால ஜாதகத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பையன் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவன் கோட்டையை அழிப்பான். அவர் சொல்கிறாரு கோட்டையை அழிப்பான், பின்னாடி கோட்டையை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு 40 பக்கம் நோட்டில் தான் என் ஜாதகம் அப்போ எழுதுனது ஞாபகம் இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையில் எப்படிலாம் அது செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு அமைந்தாலும் அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் அது இறை அருள் என்னன்னு சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுடைய கணிப்பு அங்கே வேலையாகாது, என்னுடைய கணிப்பு அங்கே வேலையாகலை, எங்கள் அப்பா கணிப்பு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் 6வது படிக்கும்போது எங்கள் அப்பா காலமாயிட்டார். நான் 6வது படிக்கும்போது எங்கள் அப்பா காலமாயிட்டார். அப்போது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அண்ணன் இன்னொரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை. நான் எங்கள் அண்ணன் 2 பேர் தான். எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஓதாரித்தனமான ஆள். வரக்கூடிய விவசாயத்தில் வர்றது புற வைக்க வேண்டியது, ஜாலியாக சுற்றுறது போகிறது. அதுக்கு மேல் கொண்டு என்னை படிக்க வைக்கல. 8வதுக்கு மேலே என்னை படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இருந்தும் வாய்ப்பு இல்லை. படிக்கிறதுக்கு 8வதோடு நீ பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, நிலம் இருக்குது, நிலத்தை பார்க்கலாமா, மண்ணாண்டிப்பட்டில் இருக்குது, அது எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு அதை அப்படியே ஒப்படைச்சிட்டு அவங்க 10 ஏக்கரா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்தோடனே அந்த நிலத்தில் வர்றதை நிலத்தை போய் நம்ம பண்ணையம் பண்ணலாம். பண்ணையம் பண்ணுற வாய்ப்பும் இல்லை, படிக்கிற வாய்ப்பும் இல்லை. நான் என்ன பண்ணுறது, அங்கங்கே ஊரில் அங்கங்கே போய் உட்காருறது, மளிகை கடையில் போய் உட்காந்துக்கிறது, அங்களுக்கு தொண்டு செய்கிறது, வேலை செய்கிறது, டெய்லர் கடையில் உட்காந்துக்கிறது, அங்கே போய் ஊசி எடுத்து காஜா வைக்கிறது, பட்டன் வைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் நான் பழகிட்டு இருந்தேன் சின்ன வயசில்.
அப்புறம் என்னாச்சு, என்னடா இது வீட்டுக்கு போனால் பிரச்சனை, வெளியே வந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அத்தை வீடு அங்கே வந்து அவங்க பெரிய பண்ணையம். அங்கே போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கெல்லாம் சொந்த பந்தத்துக்கு போனால் உட்காந்து இருப்பெல்லாம் ஜோறு போடுற மாதிரிலாம் கிடையாது. வேலை எங்கே போனாலும் வேலை செய்யணும். அங்கே போனால் எனக்கு மாடு மேய்க்கிற வேலை தான் கொடுத்தாங்க. என்ன வேலை? மாடு மேய்க்கிற வேலை. மாடு மேய்க்கிறதா பசு மாடுகள்னு பேர் இருக்குது. மந்த மாடுகள்னு சொல்கிறோமில்ல, கழுத்தெல்லாம் மணி கட்டிட்டு ஒரு 50 மாடு 100 மாடு இருக்கும். அந்த மாட்டுக்களை ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் மேய்க்கணும். அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் ஒரு 50 மாடுகளை கொண்டு போய் நான் ஃபாரஸ்ட் ஓட்டிகிட்டு போய் எல்லாம் மேய்ச்சிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு தான் காட்டு விட்டே வெளியே வரும். இப்போ ஜவ்வாது மலை இருக்குல்ல, இந்த ஜவ்வாது மலை ஏரியாலாம் நான் சுற்றாத இடம் கிடையாது. அந்த அடிவாரம் எல்லாம் போய் அப்போது அதில் கொஞ்ச நாள் இருந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் உடனே ஒரு கடையில் வந்து நம்ம செய்யலாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கூட படித்தவன் ஒரு கோம் செட்டார், அவன் மளிகை கடை வச்சுருக்கான். அவன் மளிகை கடையில் அவங்க கடையில் வந்து பொட்டணம் கட்டுறது, பேக் பண்ணுறது, எடை போடுறது, சரக்கு கொடுக்கறது, வாங்குறது, இது மாதிரி எடுக்கக்கூடிய வேலை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனவுடனே அவன் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கு மேல் கொண்டு அவன் ஊதாரித்தனமாக இருந்தானதில் என் மேலே அவனுக்கு அக்கறையே கிடையாது. நான் எடுத்து எதையும் செய்கிறதுக்கு விட மாட்டான். சின்ன வயசு தானே, என்னடா இப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு டைலரிங்கில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுடுச்சு, டைலரிங் தொழிலில். அப்போ பெங்களூர்லேருந்து ஒரு டைலர் வந்திருந்தார். அவர்கிட்ட நுணுக்கமாக அவர்கிட்ட என்னென்ன பயிற்சி இருக்குதோ அதை பூரா அந்த சின்ன வயசில் நான் பயிற்சி எடுத்தேன். பயிற்சி எடுத்துனோடனே டைலரிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. டைலரிங் இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் எனக்கு 19 வயசு ஆகிடுச்சு. நான் அது கதை அது குறுக்கெல்லாம் சொன்னால் நேரம் போயிடும். அது 19 வயசு ஆனோடனே எனக்கு திருமணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்கள் சித்தப்பார் வந்து ஆனால் அண்ணன் இப்படி உங்கள் அண்ணன் இப்படி இருக்கிறான், கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்கான நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டா தொழிலை பார்க்கலாம், விவசாயம் பண்ணாமல் இருக்குது, அது அப்படி அப்படியே கிடக்குது. அப்போல்லாம் குத்தகை விடுவாங்க, வாரத்துக்கு விடுவாங்க. அவன் ஏதோ குத்தைக்கு போக வாரத்துக்கு போக ஏதோ மீதி ஒரு 2 மூட்டை 5 மூட்டை 10 மூட்டை கொடுத்தாதான். அப்படிலாம் அந்த அளவுக்கு போயிருக்கிற விவசாயம் மாதிரி சிறப்புலாம் கிடையாது. குத்தகை எடுக்கிறவன் எவ்வளோ கொடுப்பான், வாரம் எடுக்கிறவன் எவ்வளோ, அவன் செலவு முட்டு வெடி அதெல்லாம் போட்டு அவன் கொடுக்குறதான் நம்ம வாங்கணும். அப்படி இருக்கும்போது எங்கள் சித்தப்பார் என்ன பண்ணார், பெனாங்கிலேருந்து வந்தவர். அவர் ஒரு 8ஆவதுல, அவர் 4ஆவது எங்கள் அப்பா கூட பிறந்தவர். அவர் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிடலாம், ஈரோட்டுக்கு போகலாம் பொண்ணு பார்க்குறதுக்கு கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட ஈரோடு வந்தேன். ஈரோடு வந்தோடனே அங்கே எல்லாம் 2-3 இடத்துல பார்த்தாங்க, பிடிச்சாங்க. அப்போ எனக்கு 19 வயசு தான். அப்போ இப்போ நான் கட்டியிருக்கேன் என் மனைவி, அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் 3 பையன் 3 பிள்ளை, இவ தான் பெரியவா. அப்புறம் போன உடனே சரி சித்தப்பா இந்த பொண்ணு பிடிக்குது, இதே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ இது எங்கே ஈரோடு எங்கே திருவண்ணாமலை எங்கே 250-300 கிலோமீட்டர், பஸ்ஸு கிடையாது, வசதி கிடையாது. ஏதோ ஒரு பஸ் வரும், ட்ரெயின் ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் தான், பொழுது தூரம் எங்கே கொடுக்குறதுக்குள்ளேன்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்துட்டாங்க எங்கள் ஊருக்கு பார்க்குறதுக்கு. வந்தோடனே வீடு இருக்குது, நிலவளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சொந்த வீடு கிடையாது, அப்பயும் வேறு ஒரு எங்கள் அத்தை வீட்டில் தான் குடியிருக்கோம். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டோடனே சரி சொந்த நிலவளமெல்லாம் இருக்குது, கொடுத்தா பொழைச்சிக்குவான், எப்படியோ பிள்ளைய காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்துட்டாங்க. நம்பி கொடுத்துட்டோடனே நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணிச்சு. அப்புறம் வந்து டெய்லரிங்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்குள்ளேயே ஒரு மளிகை கடை வச்சேன். அந்த மளிகை கடையில் வந்து நான் எங்கள் அண்ணன் செஞ்சேன். அது கூட எனக்கு செட் ஆகலை. உடனே என்னாச்சு, என் மனைவிக்கு கர்ப்பம் ஆச்சு. நேராக ஈரோடு கூப்பிட்டு வந்துட்டேன். ஈரோடு கூட்டிகிட்டு வந்தோடனே ஈரோட்டில் வந்தோடனே முதல் குழந்தை பிறந்தது. நான் அங்கே ஊரில் இருக்கேன், கொண்டாந்து விட்டேன். முதல் குழந்தை வந்து பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தை பிறந்த உடனே செத்து போச்சுன்னு எனக்கு அங்கே செய்தி வருது. அங்கே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், சரி ஐயோ நம்ம குழந்தை பிறந்த முதல் செத்துச்சுன்னு வந்து சொல்லிட்டு பஸ் ஏறுறதுக்கு செங்கத்துக்கு வரேன். செங்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறுறதுக்கு சேலம் பஸ் வருது திருவண்ணாமலேருந்து. அதில் போகிறதுக்காக ஏறும்போது என் பின்னாடி எங்கள் அக்கா பையன் ஓடிறான், மாமாமா அது மாதிரி உங்கள் அத்தை செத்துட்டாங்க அப்படின்றான். செங்கத்தில் நிற்கிறேன். இங்கே வந்த போனால் ஈரோட்டு வந்தால் என்னுடைய பொண்ணு செத்து போச்சு. அந்த பக்கம் போனால் எங்கள் அப்பா கூட பிறந்த என் அத்தை செத்து போச்சு. 2 பக்கம் எங்கே போகிறது கன்ஃபியூஷன் ஆகிறேன். பஸ் ஸ்டாண்டில் இங்கே போகிறது அங்கே போகிறது, இது வந்து பக்கத்தூர் 2 கிலோமீட்டர் தான். இங்கே போகாத அங்கே போயிட்டா அது ஒரு பேச்சு வரும். சாவு செய்தி கேட்டு கூட இவன் வராத, அவன் ஈரோடு போயிட்டான்னு. அங்கே என்ன பண்ணிட்டேன், சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே வந்து எங்கள் அத்தையினுடைய இறப்பு செய்திக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு முடிச்சுட்டு 2 நாள் கழித்து தான் போனேன்.
2 நாள் கழித்து போனோடனே எங்கள் மாமனார் பயங்கரமான பேசுகிறாரு. நான் இப்போ அப்பயே பொண்ணு கொடுக்கும்போது நினச்சேன், இவ்வளோ தூரம் பொண்ணு கொடுத்தா பிள்ளை முதல் எனக்கு பிள்ளை குழந்தை பிறந்து பார்க்குறது கூட வரல, அது வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு பயங்கரமாக பேசுகிறாரு. நான் நைட்டில் போய் இறங்குறேன் காலையில். அப்போ குதிரை வண்டிக்கு 5 ரூபா கொடுத்தா விட்ருவோம். அந்த ஈரோட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் போனோடனே ஒரு குதின்னு குதிக்கிறாரு. அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல, நேராக போனால் எங்கள் மனைவி படுத்திருக்கா. குழந்தை இழந்த எப்படி இருப்பான்? கணவனும் வரல, குழந்தையும் போச்சு. அந்த நினைவு அளவில் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணேன். போனோடனே சொல்லி ஆறுதல் படுத்தி நடந்த விஷயத்தெலாம் சொன்னோடனே எங்கள் மாமனார் மாமிகிட்ட சொல்லி, ஐயோ எப்படியா நான் அப்படி தெரியாமல் பேசிட்டேன்னு ஒரு வாபஸ் வாங்கினார். வாபஸ் வாங்கிட்டு நேராக எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்து அந்த இளவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்தாங்களா. வந்துட்ட பிறகு எனக்கு மறுபடியும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு நாட்டம் வரலை. ஈரோட்டிலே ஒரு கடை வைக்கணும், ஈரோட்டிலே தொழில் பண்ணணும், ஈரோட்டிலே இருந்துன்னு முடிவு எடுத்து தான் ஈரோட்டில் நான் டெய்லரிங் ஷாப்பை ஓப்பன் பண்ணேன். அப்போது அந்த காலத்தில் ஈரோட்டில் நம்பர் 1 கடை என்ன தான், ஸ்பென்சர் டெய்லர்னு பேர் வச்சேன். ஸ்பென்சர்னால் நம்பர் 1 ஒரிஜினாலிட்டிஸ். அது மாதிரி அந்த டிசைன் பூரா நானே என்னுடைய சொந்த அறிவில் பயங்கரமாக ப்ரொடக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்தது. பட்ட 30 பேர் 40 பேர் வேலை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்பயும் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எதுக்கு சொல்லுவான்னா, ஜாதகம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எவன் கணிப்பான் வச்சுங்களா. அப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் 2வது பையன் பிறந்தது, 3வது பொண்ணு பிறந்தது, 4வது அதோட நிறுத்திடலான்னார் என் மாமனார். நான் தான் சொன்னேன், இன்னொரு பையன் இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், இதோட கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிகிட்ட சொல்லி ஓகே பண்ணியாச்சு. 3வது பையன், முதல் பையன், 2வது பெண்ணு, 3வது பையன். அப்போ 2ஓட நிறுத்தியிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றது இப்போ தான் நினைக்கிறோம். 3வது பையன் பிறந்தான்ல, அவன் தான் எனக்கு இப்போ சோறு போடலாம். இப்போ வருவான், மெட்ராஸில் இப்போ காரில் வந்துட்டுருக்கான். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ நான் வேண்டான்னு சொல்லி விட்டுருந்தாலும் ஏதோ ஒரு அசரீரி இப்போ ஐயா சொன்னாலே அது வேணும்னு சொல்லுது. அப்போ தூண்டுதல் சொல்லும்போது 3வது பையன் பிறக்கும்போது எனக்கு வந்து 25 வயசு. எவ்வளோ? 25 வயசு. 3 பிறந்துட்டு பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணி வச்சேன் ஒய்ஃபுக்கு. 25 வயசில் 4 குழந்தை, 1 குழந்தை அவுட்டு, 3 குழந்தை இருக்குது. 3 குழந்தையும் வச்சுக்கிட்டு நான் ஈரோட்டில் பம்பரை மாதிரி தொழில் ஓய்வே இருக்காது எனக்கு. பட்டன்னு ஈரோட்டில் நம்பர் 1 டெய்லராக வந்துட்டேன். தையக்காரன்றதை டெய்லர்னு சொல்ல வச்சது நான் தான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டெய்லர்களும் எனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு என் கடை ஃபேமஸ். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நான் தான். அப்போயே இந்தியன் டிப்ளமோ, அமெரிக்கன் டிப்ளமோ, லண்டன் டிப்ளமோ வாங்கினேன். எங்கே பிறந்தவன்? ஒரு மலை கிராமம். சாத்தூர் டேமுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த தண்ணியெலாம் தாண்டி போனால் சாத்தூர் டேம் இருக்குல்ல, அந்த அதில் வந்து ஃபாரஸ்ட் தாண்டி உள்ளே வரணும். நடப்பாதையில் போனால் அப்படி போகலாம், ஆனால் போக முடியாது, சுற்றி தான் போகணும். அப்போது அந்த காலகட்டத்தில் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ பொண்ணு எடுத்து, எங்கேயோ வந்து தொழில் பண்ணி அந்த தமிழ்நாட்டு லெவலில் நம்பர் 1 டெய்லர்னு பேர் வாங்கி அப்போ பெரிய மாநாடு நடத்தி அதுக்கு எனக்கு யானை மேலே ஊர்வலம் வச்சு எனக்கு பரிசு கொடுத்தாங்க சென்னையில் வச்சுங்களா. அப்படிலாம் அந்த தொழிலில் டைம் டு டைம் இப்போ தையக்காரன்னா கேவலமாக பேசுவாங்க. அவன் எங்கேயா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, துணியை கொடுக்க மாட்டான், வாங்கினது தைச்சி கொடுக்க மாட்டான். வாங்கி போட்டான்னா நடக்கிறது டெய்ய கிடைக்கிறது நடக்கிறதுக்குள்ளே கால் தெரிஞ்சிடணுவாங்க. அந்த சிஸ்டத்தை பூரா மாற்றேன் நான். ஆர்டர் டேட், புக்கிங் டேட், ட்ரெயில் டேட்டு, டெலிவரி டேட், 3 டேட்டு கொடுப்பேன். கொடுக்குற டேட்டு ட்ரெயிலுக்கு வரணும், ட்ரெயில் டேட்டு, அதுக்கப்புறம்
டெலிவரி டேட்டு. இந்த 3 டேட்டு கொடுத்து பில் போட்டு ஆர்டர் எடுத்தது ஃபஸ்ட்டு. அப்பயே அது அந்த டைமுக்கு வந்தால் தான் துணி. அதுக்கு முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி வேணால் வரலாம். நீங்கள் முன்னாடி வந்தால் துணி கிடைக்காது. டைம் டு டைம் ஒர்க்கு. அப்போ என்னாச்சு, 1 மாதம் 40 நாள் 60 நாள் டெலிவரி டைம் போடுவேன். அந்த அளவுக்கு ஸ்டாக்கு துணி இருக்கும். பிஸி. ஆமாம், அவன் வந்து சார் எனக்கு 1 வாரத்தில் துணி வேணுன்னா கிடைக்காது. இப்போ மாதிரி ரெடிமேட்லாம் கிடையாது. ஆனால் அர்ஜென்ட்டுக்குன்னு வருவாங்க. இப்போ திருமணம் ஒரு நல்லது கெட்டது அர்ஜென்ட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், டபுள் சார்ஜ் பண்ணுவேன். டபுள் சார்ஜ் அதுக்கு அர்ஜென்ட்டுக்கு டபுள் சார்ஜ். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நான் 40 ரூபா வாங்குகிறேன் அந்த காலத்தில் வச்சுங்க. அப்போ கூட ஐஎஸ் சார்ஜ் எனக்கு தான். நான் தான் சார்ஜ் கூட்டினவன் தமிழ்நாட்டு லெவலில். மெட்ராஸில் கூட சார்ஜ் கிடையாது சார், என் கடையில் வாங்குகிற சார்ஜ். தொழில் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ 40 ரூபா வாங்கும்போது அர்ஜென்ட்னா 80 ரூபா. அது 2 நாளில் கிடைக்கும், இல்லை காலையில் கூட சாயந்தரம் கிடைக்கும். அதுக்குன்னு அர்ஜென்ட்டுக்குன்னு 2 மிஷினை தனியாக ஒதுக்கிடுவேன். ரெகுலர் ஒர்க்குக்கு தனியாக இருக்கும். பேக் பண்ணி கட்டிங் முடிச்சு கொடுத்து அவங்க பாட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி டைலருங்களுக்கு வந்து மாத சம்பளம் வார சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு லீவ் போட்டுருவான், வரமாட்டான், போனவன் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அதை சிஸ்டத்தை மாற்றினேன். நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுறியோ ஒர்க்குக்கு உண்டான ஒரு காசு. நீ ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 10 ஷர்ட் அடித்தா 12 20 20 40 ரூபா. அப்போ வந்து 4000 ரூபாய்க்கு சமம். நீ 10 ப்ளவுஸ் அடிச்சுன்னா 12 20 ரூபா 200 ரூபா வாங்கிக்க. இல்லை 40 40 எப்படி கணக்கு போட்டுருவேன். ஒருத்தருக்கு ஒரு பீஸ் ஒர்க்குன்னு பேர் அதுக்கு. அந்த பீஸ் ஒர்க் பிரகாரம் எல்லோரும் கொடுத்துருவேன். அதில் என்னாச்சு, என் கடையில் இருக்கிறவன் நிற்கவே மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், வெளியே போக மாட்டான். அதே மாதிரி எல்லாரோட சார்ஜ் ஆச்சும் கொடுப்பேன். இன்னொரு கடையில் ஒரு ப்ளவுஸுக்கு 2 ரூபா கொடுத்தாங்கன்னா நான் 3 ரூபா கொடுப்பேன். ஒரு சட்டைக்கு 5 ரூபா கொடுத்தா நான் 4 ரூபா கொடுப்பேன். அப்போ எப்படி அவன் வேற ஒரு கடைக்கு போவானா? அப்போ தொழிலும் எங்ககிட்ட சுத்தமாக இருக்கணும். என்னுடைய வாடிக்கையாளர்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. சாதாரண ஆளுங்க என் கடைக்கு வரமாட்டாங்க. ஸ்பென்சர்ப்பா அங்கே உள்ளே போனாக்கா நம்மளாம் போகிறதுக்கு இல்லை. அப்போயே ஷோரூம் பெரிய, அதாவது என்னன்னு சொல்லுவாங்களே, இந்த ட்ரிங்க்ஸ் சூப்பர் அதெல்லாம் கண்ணாடி கிளாஸில் ஸ்டோரூம் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சாஸ்திரப்படி நடக்கிறதில்ல. நம்மளுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதனால தான் நடக்குது. அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் போனால் போயிட்டே இருக்கும். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாதகம் என்பது நம்ம என்ன செய்தோமோ, முன்பிறவில் என்ன செய்தோமோ அதனுடைய கண்டினியூட்டி தான் வரும். அதனுடைய கண்டினியூட்டி. அப்போ தான் எனக்கு 30வது வயசில், எனக்கு 30 ஆயிடுச்சு. என் சின்ன பையன் வந்து 5 வயசு பையன், 5-6 வயசு பையன். அப்போல்லாம் வடலூர் அவனை கூட்டிகிட்டு வருவேன். அப்போ ஐயப்ப மலைக்கு அவனை கூட்டிகிட்டு பாத யாத்திரை இது நடபாதையெல்லாம் நான் போயிருக்கேன். ஐயப்ப மலைக்கு என் பையன் சின்ன பையன் 5 வயசு இப்போ வருவான். அவனை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்போ எனக்கு 30 வயசு. இந்த காலகட்டத்தில் தான் என்னை தேடி அருட்பா வந்தது. அதை கூட நேற்று சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அருட்பாவை தேடி நான் போகல, என்னை தேடி அருட்பா வந்தது. அருட்பா படித்து விட்ட பிறகு தான் என்னுடைய அறிவுக்கு முழுமையான வேலை கிடைச்சிது. என்னுடைய அறிவுக்கு வேலை அப்போ தான் கிடைச்சிது. எது உண்மை எது பொய், எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது தவிர்ப்பது என்பதெல்லாம் புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் எல்லா நூலையுமே படிப்பேன், கிடைச்சதெல்லாம் படிக்கிற பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வள்ளலாருடைய திருவருட்பா படிச்சிட்ட பிறகு எந்த நூலையுமே நான் படிக்கிறதில்லை, எதுவுமே படிக்கிறதில்லை. ஏன்னா அதில் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா வாங்க, ஏன்னா நான் சொல்கிறத விட வள்ளலாரே சொல்கிறார் படிக்காதுங்கன்றார். ஏன்னா நீங்கள் ஒன்றை படிக்கும்போது என்ன ஒன்று, உங்களுடைய மூளை வந்து இதில் செல்லுமா அதில் செல்லுமான்னு அங்கே தவிர்த்தளம் போடும். உண்மை எது பொய் எது என்று ஒன்றும் புரியலன்னு ஒரு பாட்டு வருமில்ல, அது மாதிரி உண்மை பொய் என்பது நமக்கு தெரியாமல் நாம் என்ன பண்ணோம், நம்ம தத்தளிப்போம். அதனால தான் வள்ளலார் ஞானசரிகளை 4வது பாடல் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? கண்டதெல்லாம் அனித்தியமே, கெட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல, விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாம். இப்போ இதுக்கு போய் நீங்கள் என்ன ஜாதகத்தை பார்ப்பீங்க?
அப்போது விதியை மதியால் வெல்லலான்னு சொன்னவர் வள்ளலார். இப்போ விதி என்பது இருக்குது. நல்வினை தீவினை என வன்கையிற்றால் ஆட்டுகின்ற தேவதேவி சொல்கிறார் இல்லையா மகாதேவ மாலையில். அப்போது நல்வினை தீவினை என்பது நாம் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செய்கைக்கு தகுந்த மாதிரி வருவது தான் நன்மை தீமை இல்லைங்களா? இப்போ அம்மா இருக்காங்க, ஏம்மா வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னா, ஐயா நல்லா இருக்கையா நான் வந்தேன்யா நல்லா இருக்கீங்களா நான் திருப்பி கேட்கும், ஏமா வாமாங்க யாரு நீ அப்படின்னு கேட்டால் மனசு பாதிப்பா இருக்கு. அந்த அதுவும் வார்த்தை தான் இதுவும் வார்த்தை தான். இது ஒளி தான் அது ஒளி தான். அப்போ அந்த ஒளிக்குள்ளே எவ்விதமான நெளிவு சுழிவு இருக்கு இல்லையா? அதனால தான் இனிய உலவாது எண்ணாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அப்போது நமக்கு நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும்போது கெட்ட வார்த்தைக்கு பேசலாமா? எல்லாமே வார்த்தை தான், எல்லாமே வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒளி அலைகள் தான். அப்போ அந்த ஒளி அலைகளில் என்னென்ன நெளிவு சுழிவு இருக்கு இல்லையா? அதுதான் நன்மை தீமையை உருவாக்குவது. வாங்கன்னா வாங்கன்னு சொல்லுவான், வாடான்னா வரண்டான்னுவான். புரியுதுங்களா? அப்போ இரண்டுக்குமே ஒன்று தான், பொருள் ஒன்று தானே. வாங்கன்னாலும் ஒன்று தான், வாடான்னாலும் ஒன்று தான். அது பொருள் ஒன்று தான், கூப்பிட்றாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அதை பிரதிபலிக்கிற முறை இருக்கு இல்லையா? அதில் தான் விஷயம் இருக்குது, மாறிடுது. அதுதான் உணர்வை தூண்டுவது. ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும் சொல்லையா? அப்போ சொற்கள் அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் நேற்று கூட நான் சென்னக்காவனத்தில் சொல்லுவோம் சொன்னேன், விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அப்படின்னு நேற்று பேசியிருப்பேன், அனுப்பிச்சிருப்பேன். அப்போது விந்துலேருந்து வரக்கூடியதும் சப்தம்தான், அருள்லேருந்து வரக்கூடியதும் சப்தம்தான். இது மூலாதாரத்திலேருந்து வரக்கூடியது விந்து, அதுலேருந்து வரக்கூடிய நாதம், நாதம்னா சத்தம். இங்கே ஆன்மாவிலேருந்து வரக்கூடியது பரவிந்து, அது பரநாதம். பரவிந்து என்றால் என்ன? அதுக்கு பேர் தான் அருள். அதிலிருந்து வரக்கூடிய நாதம் என்பது அது சப்தம் தான். அது பரத்தை பற்றி பேசுவது, பரத்திலிருந்து வருவது. இது இகத்தை பற்றி பேசுவது, இகத்திலிருந்து வருவது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், எதுக்கு நான் அந்த உலகத்துக்கு வந்தேன், இறைவன் என்னை எது அனுப்புனார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அழகா நம்ம என்னைக்காவது சிந்திச்சுமா? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. அப்போ நம்ம இகத்தை தெரிந்த அளவுக்கு பரத்தை தெரியல. அப்போ இகத்தே பரத்தை பெறணும். ஏன்னா முன்னாடி சொன்னவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் செத்த பிறகு சிவலிங்கம் வைகுண்டம் என்பார் பித்த மனிதர்கள்னு சொன்னா இல்லையா? அதுபோல் நீ செத்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போறியா, நரகத்துக்கு போறியா, வைகுண்டத்துக்கு போறியா, யாருக்கு தெரியும்? அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதை பற்றி சிந்திக்காதீங்கன்னு வள்ளலார் சொல்லிட்டார். இகத்தே பரத்தை பெறணும். இந்த பிறவிலேயே நீங்கள் பரத்தை அடைவதற்குண்டான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். அந்த பரத்தை பெறுவது என்னவென்றால் இந்த இகத்தில் பொருளை நிறுத்தி அருளை பெறுவது. ஏன்னா நீங்கள் பொருளை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு சொன்னார் இல்லையா, அருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு இல்லை. அப்போது உங்களுக்கு பொருளும் வேணும்னா அருள் வருமானா? வரும். சூப்பர், வெரி குட், அருமை. அதுதான் துணிச்சல். அப்படி வரணும் பதில். பொருள் நம்மகிட்ட இருக்குது, இது இன்னைக்கு பொருள் இல்லையே எனக்கு அருள் வராதுன்னு நினைக்காதீங்க. பொருளை கொடுத்தால் அருளாக அது மாறி வரும். அப்போ யாருக்கிட்ட கொடுப்பீங்க பொருள்? அதுதான் பிரச்சனை. இப்போ பட்டினி உற்றோர் பசித்தனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உலம் பகீரென நடுக்குற்றேன். மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமுனார் சகித்திட மாட்டேன். நின்னருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் இவ்வருத்தம் நல்குதல் எனக்கு இச்சைகான் எந்தாய் அல்லல. அப்போ யாருக்கு கொடுக்கணும் அந்த பொருளை? நம்மளுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர்கள் சகோதரிகள்
ஜீவர்களால் ஜீவ இம்சை நேரிட்ட காலத்தினால் அவன் துன்பப்படுறான். துன்பம் என்பது தானாக வராது. ஜீவர்களால் ஜீவர்களுக்கு ஏற்படுத்தான் துன்பம். ஒருத்தனுக்கு துன்பப்படுறான், ஐயோன்னா தானா துன்பம் வந்துடுமா? இன்னொருத்தர் உனக்கு துன்பத்தை உருவாக்கியிருக்கான், நீ துன்பப்படுற. உங்கள்கிட்ட வந்து பறிச்சுட்டான் துன்பப்படுற, உன் உழைப்பை வாங்கிக்கிட்டான் துன்பப்படுற. அப்போ துன்பம் தானாக வருவதில்லை. ஜீவர்களால் ஏற்பட்ட செயல்தான் துன்பத்திற்கு காரணம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் எழுதுகிறார். அதனால தான் ஜீவர்களுக்கு ஜீவ முயற்சியினால் ஜீவகாருண்யம் செய்யுங்கன்னார். ஜீவர்களுக்கு ஜீவ முயற்சியால் செய்வதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அப்போ ஜீவகாருண்யம் தான் போட்டார், ஆன்மகாரியம் போட்டாரா? அப்போ உயிரை தக்க வைப்பதற்கு எது தேவை? பொருளை அருளாக மாற்ற வேண்டுமானால் பேசிக் ஜீவகாருண்யம். அப்போ அந்த ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்குன்றார். அதனால் உபகார சக்தி விளங்குன்றார். அதனால் ஏற்படக்கூடிய நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கின்றார். அப்போ ஜீவகாருண்யம் மறைகின்ற பொழுது அன்பும் அறிவும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தியும் மறையும். இதை தான் கொண்டு அங்கே வழிபாட்டுக்கு இடமில்லை. இங்கே தான் அடிக்கிறார் வள்ளலாருங்க. நீ கடவுளை நினைத்து வழிபாடு செய்வதால் உன்னுடைய துன்பம், துயரம், அச்சம், பயம் தீரவே தீராது. அது சொல், இது செயல். நீ தோத்திரம் செய்வது சொல், இது செயல். யார் ஒருவர் செயலில் இறங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் காட்சி கொடுப்பார். அதனால்தான் சொல்லால் அளப்பரிதாம் ஜோதி வரை மீது தூய தூரி அப்பதியில் நேயமர ஓதுனார். இது சொல்லில் தெரிவதில்லை, சொல்லில் வருவதில்லை, செயலால் வருவது. அதனால தான் ஜீவகாருண்யத்துக்கு வள்ளலார் மிக ஸ்ட்ராங்காக பிடிச்சார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொன்னார். யாரும் சொல்லாத வார்த்தை. உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு சூப்பர். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தெரியாதவங்களுக்கு அறிவில்லடான்னு அர்த்தம். இந்த ரகசியம் நீக்கு புரியலன்னா உனக்கு அறிவு வேலை செய்யலை. பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டை வள்ளலார் எப்படி போடுறாரு பாருங்க. ஜீவகாருண்ய கழிவு வடிவல் வடிவம்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி. ஆனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு உண்மை தெரிஞ்சவன் தான் அதை செய்வான், உண்மை தெரியாதவன் செய்ய மாட்டான். சோம்பேறிகளுக்கு சோறு போட்டு உக்காந்துருக்கானுங்கடா. வடலூருக்கு போய் பாருங்கள், எல்லாம் அவன் எங்கெங்கேயும் வாங்கிட்டு வந்து எல்லோரும் உட்கார வச்சு சோம்பேறி ஆகிட்டு இருக்கான். இவனுங்களுக்கெல்லாம் என்ன, இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்வானுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான்? உலகம் பூரா சோறு போட்டுட்ருக்கான். அரசாங்கம் சோறு போடுது, ஒவ்வொரு கிளப் சோறு போடுது, நீங்கள் ஆலயங்கள்லாம் சோறு போட வச்சுட்டான். ஏனென்றால் பசி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி. பசி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அது ஏழை பணக்காரன்னு பார்க்காது. அந்த நேரம் வந்துட்டா, பசி வந்தால் 10 பறந்து போகும். சார் உள்ள கூட அப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது பசி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி. அப்போ அந்த உபகார கருவியை நீங்கள் உபகார நிமித்தமாக தான் செயல்படணும். ஏன்னா இறைவன் அங்கே தான் வச்சார். நீங்கள் ஆன்மநேயம் எப்போ வரும்னா பசியன் என்ற கொடுமையில் தான் ஆன்மநேயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று இணைப்போம். இணைக்கக்கூடிய பாலமே அது பசி தான். பசி இல்லை என்றால் நம்மெல்லாம் இவ்வளவு பேசுவோமா? பசி இல்லைன்னா நமக்கு எதுக்கு சொத்து, சுகம், வீடு, வாசல், கணவன், மனைவி எதுவுமே கிடையாது. ஆமாம், அது கூட சொல்கிறார் ஜீவகானத்தில். அவர்கள் சாப்பிட்றவங்க பசியில் தேவர்கள், மூவர்கள், சித்தர் இவைகள்லாம் வந்து மேலிடத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சோறு போட முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கும் பசி வந்தால் என்ன செய்வார்களோ என்று நினைக்க வேண்டுன்றார். நீங்கள் சோறு போட முடியாது, உங்களால் அவங்களுக்கு கூட போட முடியுமா? ஆனால் அவர்களுக்கும் பசி வந்தால் துன்பப்படுவார்களே, அவர்களுக்கு இறைவா பசியை போக்குவதற்குண்டான வழி காட்டுன்னு இறைவன்கிட்ட முறையிடுறான்றார். சரி, இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோம். நம்ம தேவைக்கு தானே விவசாயம் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கரா இருக்குது.
அதில் வரக்கூடிய விளைபொருள் நமக்கு தேவை, நம்மகிட்ட அதை விற்று அதனுடைய பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து நமக்கு தேவையான பயிர் பண்ணுற இடத்துக்கு நீர் விட்டு பயிர் வச்சு அதனுடைய அறுவடை செய்கிறது நம்மளுடைய அது வந்து உபகார வேலை, நமக்கு தேவையானது செய்கிறோம். நீ காட்டில் மலையில் இருக்கக்கூடிய விருட்சிகளுக்கெல்லாம் யார் மழை பெய்ய வைக்கிறது? இப்போ நமக்கு வேண்டியதுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நிலத்தை விளைய வச்சிடறோம். ஆனால் அந்த பிரபஞ்சம் முழுவதும் செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு யார் கொடுக்கறது? இதை தான் வள்ளலார் சொல்கிறாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். சார், நீங்கள் பயிர் வச்சு அந்த பயிர் வாடி தண்ணி இல்லாமல் தான் வாடலாம். நீங்கள் எங்கெங்கே இருக்கிற பயிரெலாம் வாடுதுன்னு நீங்கள் வாடினா நீங்கள் உங்களால் தண்ணி கொடுக்க முடியுமா? நீங்கள் மலையில் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் எல்லா செடி கொடிகள்லாம் காஞ்சி கிடக்குது, ஐயோ காஞ்சி கிடக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் தண்ணி கொடுக்க முடியுமா? அப்போ தண்ணி யார் கொடுக்கணும்? மழை யார் கொடுக்கணும்? இறைவன் தான் கொடுக்கணும். அப்போ இறைவன்கிட்ட வைக்கிற வார்த்தை இது. வள்ளலார் யார்கிட்ட வைக்கிறாரு? ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த பயிர் வாடுவதை நினைத்து என் மனம் வாடுகிறது. நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தம் நேருற கண்டுலம் பதைத்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த உள் உணர்வு இருந்திருக்கும். அப்போது இறைவன்கிட்ட இதை முறையிடுறாரு. இதை செய்யக்கூடிய கர்த்தா நீ தான். இதை காலதாமதப்படுத்துவதால் அந்த பயிர் வாடுது. ஏன் அதை வாட வைக்கிற? இது என்னால் தண்ணி ஊற்ற முடியுமா? இல்லை மற்ற மனிதர்களால் ஊற்ற முடியுமா? உன்னுடைய உயிர்களை படைத்து ஆன்மாவை படைத்து அந்த உயிர்களை வளர வைக்கக்கூடிய ஒரு உரிமை உமக்கு தான் இருக்குது. உரிமையுள்ள நீங்களே காலதாமதப்படுத்தினால் மழை இல்லாமல் இந்த பயிர் வாடிட்டு இருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்குறாரு வள்ளலாரு? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறார், பதிவு பண்ணுறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தம் நேருற கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளா ஏழைகளா நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தென்றார். அப்போ இதனுடைய அர்த்தம் இப்படி இந்த உலகத்தில் எந்த ஞானியாக நினச்சிருக்காங்க சார்? எழுதலை. அப்போது இறைவன் சொல்கிறார் கடைசியில், வள்ளலாருக்கு எல்லா சக்தியும் கொடுத்தாச்சு. இவருடைய உணர்வுகளெல்லாம் பரிணாம வளர்ச்சியில் அது பாட்டு எங்கேயோ போயிட்டுருக்குது. சுயநலம் என்பது ஒரு கடுகளவு கூட கிடையாது, எல்லாம் பொதுநலமாக. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஜீவ உரிமை இல்லை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. தாவரம் முதல் தேவர்கள் வரையில் எல்லா உயிர்களும் ஒன்று, பேதமில்லை. அது உள்ளே இருக்கக்கூடிய ஒளி ஒன்று, பேதமில்லை. அந்த பேதமில்லாத உயிருக்கும் பேதமில்லாத ஆன்ம ஒளிக்கும் துன்பம் வருவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவர் வேண்டதான் பல பாடல்களை எழுதுகின்ற பொழுது கடைசியில் வந்து ஆண்டவர் சொல்கிறார். நடராஜபதி மாலையில் படிச்சிங்கன்னா தெரியும். துன்பலாம் தீர்ந்தன சுகம் வலித்தது நினைச்சூர்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரலாம் கழித்திட நினைத்தனை. வள்ளலார் தான் நினைச்சாரா? மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின் படிக்கே அன்பனி பெருக உலவாது நீடூடி விளையாடுக என்று சொல்லி அருஜோதியா ஆட்சி தந்தோம். என்ன ஆட்சி கொடுக்குறாரு? அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. இந்த வாடிய பயிரை கண்டபோதுன்ற பாடலுக்கு இறைவன் எங்கே கொடுக்குற? ஆட்சியை கொடுத்தவர். அதை தான் அந்த பாடல் சொல்கிறாரு. மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை, மண்ணில் வரக்கூடிய உயிர் அதான் தாவரங்கள். மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின்படிக்கே. நீ தானே கேட்ட, நீ தானே வாடுதுன்னு சொன்ன, அப்போ என்ன நீ முட்டாளாகிட்டுல? ஆண்டவர் சொல்கிறார், சார் நான் படைத்தது அதுக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணுற?
வாடுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட முறையிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என் வேலையை நீ செய்யுன்றாரு. அப்போது இந்த அளவுக்கு உனக்கு அறிவும் ஆற்றலும் திறமை வந்துடுச்சு இல்லையா, அதனால் என்னுடைய 5 வயல் வல்லபத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீயே செய். கடவுள் வந்து பொறுப்பை கொடுத்துட்டாரு. பொறுப்பை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உடனே இவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கே போக போகிறேன்னு கேட்குறாரு. உனக்கு என்ன வேலை? இன்னும் விடுவேனா நான்? அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, நல்ல பாட்டு, சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உன் தூய உடம்பிலே நான் புகுந்தேன். உனக்கு 5 வயல் வளர்த்து கொடுத்துட்டு நீ என்னை விட்டுட்டு எங்கேயா போவ என்கிட்ட கொடுத்துட்டுன்னு கேள்வி கேட்டா, நான் சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உன் தூய உடம்பினில் நான் புகுந்தேன். நான் அடுத்த வரைலாம் நிறைய வரும். அப்போ என்ன அர்த்தம், நான் கொடுத்துட்டு எங்கேயும் போகல, உன்னுடைய உடம்புல தான் இருக்கேன். இதை தான் எங்கே சொல்கிறார், சித்திவிழாக திருமாளிகையில் கடைசியில் சொல்கிறாரு. எல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போக போகிறாரு. ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சித்திவிழாக திருமாளிகையில் அந்த குடிசையில் இறைவன் வந்து உக்காந்துட்ருக்காரு. இங்கே வெளியில் ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களுக்கு. ஏன்னா மக்களை விட்டுட்டு போகிறதுக்கு இவருக்கு ரொம்ப சங்கடப்படுறாரு. அதனால தான் இவ்வளோ தூரம் என்னுடன் இருந்தும் பழகியும் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டு கடைசியில் சொல்கிறாரு, இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புடையும் புரிந்து கொள்வேன்றார். அதை ஒரு அன்பர் நேற்று முந்தா நாள் கேட்டார், சார் வள்ளலார் இந்த உடம்புல இருக்கிறாருன்னால அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா உடம்புலையும் புகுந்து கொள்ளணும்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ இந்த உடம்பு வள்ளலார் போய் எல்லா உடம்புலையும் புகுந்துக்குவாரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். நியாயமான கேள்வி தானே. அப்புறம் அவருக்கு சொல்லும்போது சொன்னேன், இப்போ இந்த உடம்பு என்பது மனித தேகம் இல்லை, இது அருள் தேகம். வள்ளலார் கடைசியில் பெற்ற தேகம்னா ஞான தேகம், சுத்த பிரணவ ஞான தேகம்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன, சுத்த பிரணவ ஞான தேகம். அதுக்கு பேர் தான் முத்தேக சித்தி. அப்போ இந்த உடம்புல நான் இருக்கேன்ப்போ, இப்போ ஆண்டவர் வந்து என்னோட கலக்க போகிறாரு, நான் அவரும் ஒன்றோட கலக்க போகிறோம். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமா, இனி வரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகம் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே சொல்லிட்டார் இல்லையா. அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த கதவை நான் உள்ளே போகப் போகிறேன், சாத்தி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் திறந்து பார்த்தால், அவநம்பிக்கையுடன் திறந்து பார்த்தால் வெறுவீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அங்கே என்ன எழுதுறாரு, நீங்கள் வந்து நான் உள்ளே போயிட்டேன் என்ன யாரோ எதாவது திறந்து பார்த்தீங்கன்னா வெறுவீடாக தான் இருக்கும், இந்த உருவம் தெரியாது. வெளியில் நான் சொல்லும்போது தான் இந்த உருவத்தில் இருக்கேன். உள்ளே போயிட்டு இருப்பா, நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த உருவம் கிடையாது. அங்கே என்ன உருவம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அருள் தேகத்தில் இருக்கேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அருள் தேகம் கண்ணுக்கு தெரியுமா, ஆண்டவர் கண்ணுக்கு தெரியுமா? அதனால் இந்த தேகத்தில் நான் இருக்கிறேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன்னா, இறைவன் எல்லா உடம்புகளிலும் எப்படி ஆன்ம ஒளியாக இருந்து உள்ளொளியாக இயக்கி கொண்டு இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் இறைவன் இருக்கிற இடமெல்லாம் நான் இருப்பேன்னு அர்த்தம். ஆமாம், அதனால தான் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல்னு அதுக்கு பேர். புரியுதுங்களா? அப்போ அந்த கடவுள் நிலை அறிந்தவர் வள்ளலார், அதன் மயமாக மாறியவர் வள்ளலார். அதனால் இப்பொழுது கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குலாவுகிறேன்றார். இப்போ நம்ம பேசுகிறத நம்ம வள்ளலார் கேட்காதிருப்பான்னு நினச்சிங்களா? கேட்டுக்கிட்டு இருப்பார். நல்லதை பேசினா ரசிப்பார், கெட்டதை பேசினா இவன் யார் அவன் கண்டதெல்லாம் வளர்றான்னு சொல்லுவார், நினைப்பார். புரியுதுங்களா? அப்போது முருகன் வாங்க. அப்போ புரியுதுங்களா இல்லையா என்ன சொல்கிறது? ஆமாம், அது 2.5 கடிகை என்பது 1 மணி நேரம். அந்த பாடல்லையே கடைசியில் சொல்லுவார்,
அதாவது இப்போ முதல் சொல்லிட்டு இல்லையா, வள்ளல் பெருமான் வந்து உள்ளே போகிறார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியில் தான் இந்த 4 பாடல் எழுதுகிறார். லாஸ்ட்டு சாங் 4 தனித்தலைமை பெரும்பதி என்ற பாடல், சத்தியவான் வார்த்தை என்றது, அப்புறம் இன்னொரு பாடல், கடைசி பாடல் தான் முக்கியமானது. அதாவது இதில் எந்த ஞானியும் சொல்லாது. மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் சார். இறைவன் வந்து உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே? அந்த சித்துவிழா திருமண குடிசையில். அதை தான் சொல்கிறார் கடைசியில், என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே, கேட்டிங்களே, பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே என் பேருடம்பில் கலந்து உலத்த பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரம் இடமடவாய் என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போது. அங்கேயும் டைம் சொல்கிறார், 1 மணி நேரம். அதுக்கு அர்த்தம் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாமே நடந்துடும். உள்ளே போய் அவருக்கு ஆதரவு சாத்திக்கல, நம்மளை தான் தாள் போட்டுக்க சொல்கிறார் வெளியே. சிசிகள் தான் சாத்துறாங்க. நான் உள்ளே போய் தாள் போட்டுக்கிட்டேன்றதான் கிடையாது. நான் உள்ளே போகிறேன், கதவை தாளிட்டு கொள்ளுங்கன்றாரு. வெளியில் இருக்கிறது தான் சொல்கிறாரு. அப்போ என்ன நடந்தது? இந்த உலகத்தை மாற்றுவதற்காக வந்தால் வள்ளலாருக்கு உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியை, ஆற்றலை கொடுத்து, சுத்த பிரணவ ஞான தேகத்தை கொடுத்து கடவுள் தன்னுடன் இணைத்து கொண்டார். அதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆச்சுங்களா? காப்பி குடிங்க.